குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 18/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01 திதி இன்று காலை 9:37 வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி திதி. நட்சத்திரம் இரவு 11:11 வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் அதிகாலை 3:49 வரை வியாதிபாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இரவு 9:13 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் இரவு முழுதும் இன்றைக்கி 12 மணி வரைக்கும் சித்த யோகம்தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதன் பிறகு தான் மரண யோகம் ஆரம்பமாகிறது. அதே போல் இன்றைக்கி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைக்கி ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இரவு 9:30 10:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 11:11 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சரி, இன்றைய தினம் சனிக்கிழமை, பஞ்சமி திதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி சதுர்த்தி முடிஞ்சு பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி யாருடைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகிக்கு உரிய ஒரு திதி. சரிங்களா? 5வது நாள். ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு கூட இன்றைக்கி செய்யலாம். இருந்தாலும் இன்றைக்கி சனிக்கிழமையோடு இன்றைக்கி பஞ்சமி திதி வர்றதுனால வராகிக்கு இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு 2 கூட ஏற்றலாம், 5 தீபம் ஏற்றினா நல்லது. இருந்தாலும் சிகப்பு திரி போட்டு காலையில் உங்களுக்கு முடிஞ்சால் காலைல ஏற்றுங்க. அப்படி முடியல அப்படின்னு சொன்னால் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் போயிட்டு வராகிக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. முடிஞ்சால் இருந்து பாருங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இது தீரும். ஏன்னா வராகிக்கு யார் இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏவல், பில்லி, சூனியம், செய்வின கோளாறு, கண் திருஷ்டி இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அத்தனையும் விளக்கக்கூடிய தன்மை வராகிக்கு உண்டு. அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் வராகி மாலை படிங்க. இது ஒன்று. 2வது, சனிக்கிழமையோடு இணைந்து இன்றைக்கி கரிநாள் வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கரிநாள் வந்தால் கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்து அந்த 2 நெய் தீபம் அந்த கொடிமரத்தாண்டை ஏற்றிட்டு எல்லோருக்கும் விநியோகம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் யாரும் அதை ரொம்ப செய்கிற மாதிரியே தெரியல. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த கரிநாளில் இந்த கருவேப்பிலை சாதம் யார் செஞ்சு கொடுக்குறாங்களோ எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த பெருமாள் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், அவருடைய அருளும் கிடைக்கும். இன்றைக்கி 2 பரிகாரம் இன்றைக்கி நிச்சயமாக செய்யுங்க. அதே மாதிரி இந்த பஞ்சமி திதியில் இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன், அதையும் செய்யுங்க. இந்த பஞ்சமி திதி வர இன்னைக்கு சிவன் கோவில்னா ஆகம விதிப்படி அங்கே பூஜை நடைபெறுகின்ற ஒரு சிவன் கோயிலாக இருக்கணும். அங்கே தூய ஸ்தம்பம் இருக்கணும். அந்த கோவிலில் சென்று அந்த கொடிமரத்தடியில் 2 தீபம் ஏற்றி உட்கார்ந்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அங்கே சொல்லி வந்தால், எனக்கு இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுன்னு சொல்லி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற பித்ரு சாபம், கர்மா எல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். பஞ்சமி திதியில் சிவன் கோயிலுக்கு சென்று 2 விளக்கு
நீங்கள் உங்கள் பக்கத்தில் வராகி இருந்தால் ஏற்றிட்டு, அதே மாதிரி மாலை இந்த சிவன் கோயிலில் தீபம் ஏற்றுறது மாலை வேளையில் தான் ஏற்றணும், காலையிலலாம் ஏற்றக்கூடாது. மாலை வேளையில் போயிட்டு ஏற்றி உங்கள் பிரச்சனைகள் என்னவோ அதை சொல்லி, இதெல்லாம் எனக்கு தீர்த்து வைக்க வேண்டும், இன்றோடு எனக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் எப்பேற்பட்ட சாபங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இந்த 3 பரிகாரத்தை இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்குது. இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பார்க்க. கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் கேது பகவானும், அதே போல் கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான், அதே போல் மிதுனத்தில் புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சரி, 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, கஷ்டமான வேலையை கூட சீக்கிரமாக ரொம்ப எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். 7 நாட்டு சனி நடக்குது. அதனால் நீங்கள் இப்பொழுது, அதாவது சொல்லுவாங்க, ரொம்ப வயசு ஒரு 35 வயசு ஆனால் கூட இந்த 7 நாட்டு சனியில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வீடு மனை இல்லாதவர்கள் இப்பொழுது முயற்சி பண்ணால் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். சும்மா வீட்டில் உட்காந்தா எதுவும் நடக்காது. அதே மாதிரி சகோதர வழியிலையும் உங்களுக்கு ஆதரவுலாம் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். அதே மாதிரி உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வேலையில் இருந்து வந்த போட்டி பொறாமை எல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் ஏற்படும். அதாவது தாயின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடத்திலேயே உங்களுக்கு சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தாலும் எல்லா விஷயத்திலுமே ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தந்தை வழியில் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு இசையின் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு வியாபார ரீதியான சிலரின் சந்திப்புகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம். அரசு ரீதியாக இந்த பரீட்சை எழுதுகிறவங்க, இப்போ நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தந்தையால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களை யார் யாரெல்லாம் தேவையற்ற பேச்சுக்கள் பேசினாங்களோ அவர்களெல்லாம் உங்களிடம் நண்பர்களாக ஆகக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். கால்நடைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிந்தனையில் ரொம்ப கவனம் தேவை. குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தெளிவோடு இருங்க. உத்தியோகத்தில் நல்ல மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும்.
இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஆறாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். பழக்க வழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வீட்டினை மனதிற்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மற்றவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். உங்களுடைய பேச்சு அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். தவறிப்போன சில பொருட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உற்பத்தி துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. என்ன ஒன்றுனா, வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தணும். கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா உடனே பார்த்து கொள்ளுவதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இந்த எலக்ட்ரானிக், அதாவது தமிழில் சொன்னா மின்னணு சாதனங்கள், அதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம். சின்ன சின்ன பழுதுகள் ஏற்பட்டு அது நீங்கக்கூடிய தன்மையும் ஏற்படும். சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள்லாம் தோன்றி மறையும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி வாக்கு சாதுரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தள்ளி போன சில ஒப்பந்தங்கள்லாம் இன்னைக்கு சாதகமாக கையெழுத்தாகும். உத்தியோக பணிகளில் திருப்தி ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால 9ன்றது பாக்கியஸ்தானம். ஆனால் அது ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பாக்கியம்னா எல்லாம் பாக்கியம் கொடுக்கின்ற ஒரு தருணம் குரு வீட்டில் தான் இருக்குது. குரு பார்க்குது. அதனால் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு தருணத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சொத்து நிறைய இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் ஒரு பிரச்சனை நிறைய இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்காமல் இருந்ததெல்லாம் முடிவு கிடையாது. சில பேருக்கு பட்டாவே இல்லாமல் இருக்கும். அந்த பட்டாக்கெல்லாம் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளுகின்ற தன்மை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவங்கள் மூலம் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். ஏன்னா சந்திரன் ராகுவை பார்க்கறதுனால சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். தன வரவுகள் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு, அதே மாதிரி தடை, இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. உங்களுடைய பேச்சுக்களில் ஒரு நயம்,
ஒரு அந்த சொன்னால் அது நடக்கின்ற ஒரு தன்மை, அந்த பேச்சில் ஒரு கலை நயம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல மேன்மையான நாளாக இருக்குது. இன்றைய தினம் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள், இன்றைக்கி உடலில் இருந்து வந்த ஒரு சோர்வு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மை, அதெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசில் ஒரு புதுவிதமான கனவுகள் பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. வெளி நபர்களிடம் தேவையற்ற பேச்சுவார்த்தை, பணம் விஷயம், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்த்துடுங்க. அதே மாதிரி கல்வித்துறையில் இருப்பவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்களினுடைய ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களுடைய பாடத்திட்டங்களுக்கு மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனை கேட்டு பாடத்திட்டத்தின் தெளிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. தந்தை வழியிலையும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கனவுகள், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கனவுகள் பலிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கி அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்றைக்கி எதையும் செய்ய வேண்டியது நல்லது. வண்டியில் போனீங்கன்னா கூட நிதானமாக போங்க, அக்கம் பக்கம் பார்த்து செல்லுங்கள், நன்மையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சின்ன தேவையற்ற விவாதங்கள்லாம் தோன்றி விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை இன்றைக்கி அதிகரித்து கொடுக்கும். அதே சமயத்தில் தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே நீங்கள் செய்கின்ற முயற்சி, அந்த முயற்சியில் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும். சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை. வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். வியாபார அபிவிருத்திக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். வாடிக்கையாளர்களிடம் அதாவது நிதானம் வேணும். ரொம்ப கோபத்தோடு எதையும் பேசக்கூடாது. வாடிக்கையாளர் கனிவோடு இன்றைக்கி நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் சில விரயம் ஆகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சந்தோஷம் கூடும். நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். நெருக்கமானவர்களின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீர்கள். புதிய பொறுப்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். கலைத்துறை,
அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த கூட்டு தொழில் கூட்டாக பண்ணுவாங்க. இந்த வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விற்பனை தொழிலில் இருப்பவங்க கூட்டாக பண்ணுவாங்க. அவங்களாம் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணால் நன்றாக இருக்கும். இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. அதிசய கிழக்கு திசை 9ஆம் எண் அதிர்ஷ்டம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர் தேவைகள்லாம் நிறைவேற அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். நண்பர்கள்லாம் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். அதே போல் தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். இந்த கணித துறையில் இருப்பவர்கள், கணக்கு எழுதுகிறவங்க, இந்த புத்தக விற்பனை இந்த மாதிரி செய்கிறவங்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இன்றைக்கி இருக்கும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. வீடு பராமரிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடும். அரசு தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிர்ஷ்டம் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். புராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் குடும்பம் சார்ந்த விஷயமாகட்டும், நண்பர்கள் சார்ந்த விஷயமாகட்டும், வெளிவட்டாரத்திலும் சரி உறவுகளிடத்திலும் சரி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலை சம்பந்தமான பயணங்கள் ஏற்படும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பேச்சில் ரொம்ப நிதானத்தை காட்டுங்க. தேவையற்ற பேச்சுக்களை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்தில் சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை. தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குது. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர் சிறப்பாக இருக்கும். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை அதிர்ஷ்டம் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சுகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்பார்த்த சில முடிவுகள்லாம் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் கும்பத்திலையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
கூட்டாளிகளுக்கு ஏற்ப, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. திடீர் லாபங்கள் ஏற்படும். வேலையில் சற்று விழிப்புணர்வோடு செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது நெருக்கமானவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு. ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அதீதமான வருவாய் வருகின்ற ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சி, தனவரவு, எதிர்பாராத சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சுபகாரிய விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். பழைய வாகனங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. போட்டிகளில் சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மனசில் ஒரு புதிய இலக்குகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு மனதில் ஒரு இலக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.